தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தைய மொழிகளுக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர் தமிழே உனக்கு என் முதல் வணக்கம் அவையோருக்கு என் அன்புக்கண் வணக்கம். தலைப்பு: செம்மொழி தமிழை வளர்ப்பது மரபிலக்கியமா அல்லது நவீன இலக்கியமா? முதலில் நவீன இலக்கியம் என்றால் என்ன? இலக்கு கூட்டல் இயம், அதாவது ஒரு குறிக்கோளை நோக்கி இயம்புவது என்ற பொருள் உண்டு. அவ்வகையில் இலக்கியத்தில் இருக்கும் கருத்துக்களை எளிய முறையில் மக்களிடம் சென்று சேர்ப்பது நவீன இலக்கியமே என்ற தலைப்பில் தங்களிடம் பேச வந்துள்ளேன். தான் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு, அரசியல், சமயநிலை முதலானவற்றை நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணர்த்தி நிற்கும் மக்களின் உணர்வுக்கு உவகை அளிப்பது கலை. அவ்வகையில் BA தமிழ், BA ஆங்கிலம் படிப்பதில் என்ன பயன்? அது வெறும் ஒரு கலையை சார்ந்த ஒரு துறைதானே என்று சொல்லலாம். ஆனால் உலகத்தின் அடிப்படையான மொழி, பண்பாடு, கலாச்சாரம் போன்ற அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் BA ஆங்கிலம், BA தமிழ் என்ற படிப்பினை படிக்கும் பொழுது. அப்பொழுது மற்ற துறைகளில் இல்லையா என்று கேட்கலாம். மற்ற துறைகளில் சிறந்து விளங்குவது நவீனமே. அவ்வகையில் இந்த நவீன இலக்கியம் எவ்வாறு தோன்றியது, எதற்காக தோன்றியது என்று கேட்கும் பொழுது, நவீன இலக்கியம் என்று நாம் பார்த்தோமே, ஆனால் நவீன இலக்கியம் எப்பொழுது தோன்றியது என்று கேட்டால் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் நன்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது என்று கூறலாம். நவீன இலக்கியம் மரபிலக்கியம் எதை நோக்கி போகின்றது? ஒரு குறிப்பிட்ட, அதாவது அந்த அறிஞர் பெருமக்களையும் நன்கு தேர்ந்தெடுக்க அந்த துறையில் சிறந்து விளங்கிய மாணவர்களையும் மட்டுமே நோக்கி செல்கிறது மரபிலக்கியம். ஆனால் நவீன இலக்கியமோ பொது உடைமையோடு பொதுவாக அனைத்து மக்களையும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்துடன் செல்கிறது. அவ்வகையில் சகோதரி கூறினார்கள், குழந்தைக்கு ஒரு பாடத்தை எடுத்து கூறும் பொழுது தலையை ஆட்டி ஆட்டி எளிய முறையில் கூற வேண்டும். அவ்வகையில் அந்த எளிய முறையில் என்ற கருத்தே நவீன இலக்கியம் மூலமாக வருகின்றது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக, செம்மொழி அங்கீகாரத்திற்கு முக்கியமாக பங்கு பெற்றது மரபிலக்கியமே என்ற தலைப்பில் சகோதரி விவாதித்தார்கள். எதற்கு விவாதம்? எதிர்ப்பாக, நவீன இலக்கியத்திற்கு எதிர்ப்பாக விவாதித்தார்கள். அவ்வகையில் செம்மொழி அங்கீகாரம் பெறுவதற்கான தகுதிகள் தமிழுக்கு இருந்தது. இருப்பினும் 100 ஆண்டு காலம் போராடிய பின், அதாவது நம் தலைவர் கலைஞர் அவர்களின் ஐயா அவர்களின் காலகட்டத்தில் தான் செம்மொழி அங்கீகாரம் பெற்றது. அப்படி செம்மொழி அங்கீகாரம் பெறுவதற்கே நவீன இலக்கியம் தான் அடிப்படையாக இருந்தது என்பதை நான் முன்வைக்கின்றேன். அது மட்டுமா, பரிதிமாற் கலைஞர் அவர்கள் தமிழ் மொழியானது பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறுகிறது, அதாவது தமிழ் மொழியை நீக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் வந்த பொழுது, அப்பொழுது இருந்த அச்சுக்கலையின் மூலமாக, நூலகங்களின் மூலமாக, புத்தகங்களின் மூலமாக சென்று வீடு வீடாக சென்று அறிஞர் பெருமக்களையும் புலவர்களையும் நேரடியாக சந்தித்தே நவீன இலக்கியத்தின் மூலமாகவும் பயன்படுத்தி கொண்டே சென்று அவர்களை வரவழைத்து மீண்டும் பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழியானது மொழி பாடமாக இருக்க வேண்டும், இதோடு தமிழ் கற்பதானது நின்றுவிடக் கூடாது என்ற கருத்தை உணர்த்தி காலம் காலமாக அதை கற்க வேண்டும், மாணவர்களை சென்று சேர வேண்டும், மாணவர்கள் அதில் இருக்கும் புதுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம எதை புதுசா உருவாக்க வேண்டாம், அவங்க உருவாக்கி கொடுத்ததை நம்ம கற்று தேர்ந்து அறிவு வளர்த்துக்கிட்டாலே போதுமானது என்பதை விளக்குவது நவீனமே. அவ்வகையில் நவீன இலக்கியத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நவீன இலக்கியத்தின் முன்னோடியாக இருப்பவர் புதுமை பித்தன், ஜெயகாந்தன், ஜெயமோகன் ஆகியோர்கள் நவீன இலக்கியத்திற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக பிரமிழ் அவர்களின் கவிதையை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் 4 அடிகள் தான் இருக்கும். எளிய முறையில், சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வில் எழுதி செல்கிறது. எளிய முறையில் நாம் புரிந்து கொள்ள முடிகின்ற அளவிற்கு அப்படி குறிப்பிட்டுள்ளார் அவரது கவிதையில். இது என்ன எளிய முறை? இதுவும் தமிழில் தான் உள்ளது. ஆனால்
என்று கூறுவோமேயானால் அக்காலத்திலும் இத்தகைய ஆரோக்கியத்தையும் முக்கியத்துவத்தையும் கூறியிருக்கின்றார்கள். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் என்ற பெருமாள் திருமொழியிலும் மருத்துவரையும் மருந்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், மருந்து எவ்வாறு நோயாளியிடம் சென்று சேர வேண்டும் என்ற கருத்தை கூறியுள்ளார். இருப்பினும் அப்பாடலை மனப்பாடம் செய்து நம் மாணவன் எழுதும் பொழுது நொந்து விட்டேன் ஐயா, முடியவில்லை, நானும் படிக்கிறேன் 4 வரிகள் தான். அந்த 4 வரிகள் நான் சரியாக எழுதினாலும் நீங்கள் 5 மதிப்பெண்கள் போட போவதில்லை, தவறாக எழுதினாலும் 5 மதிப்பெண்கள் போடுவதில்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள், ஒரே அடியாக அடித்துவிட்டு செல்வீர்கள். ஆனால் அந்த மனப்பாட பகுதியை நம்பிதான் நானும் இருக்கின்றேன், 1 மதிப்பெண் வினாவை நம்பிதான் நானும் இருக்கின்றேன் என்ற கருத்தை கூறும் பொழுது இத்தகைய நவீன இலக்கிய கருத்துக்களின் பாடல்கள் ஒரு சிறகிலிருந்து பிறகு விரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது என்று கூறுகையில், மனப்பாடம் செய்வதற்கு மட்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே பாராமல் பொருளையும் எளிதாக நாம் உட்கொள்ள முடியும் என்பதற்கு நவீன இலக்கியம் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மேலும் பாட புத்தகங்களில் வருகின்ற பாடலை மட்டுமே கூறுகிறோமே. ஆமாம், அவர்கள் சொன்னார்கள், உயிருடன் மெய் சேர்கிறது, உயிர்மெய் எழுத்தாக தான் இருக்கிறது, மரபிலக்கியமும் நவீன இலக்கியமும் சேர்ந்ததுதான் என்று கூறுகிறார்கள். ஆமாம், பழையதை மறக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்து உண்டு, அதை வைத்துதான் நாங்கள் வந்திருக்கிறோம். இருப்பினும் சகோதரி கூறினார்கள், அடித்தளம் நன்றாக இருந்தால்தான் அதன் மேல் நாம் கட்டடம் கட்ட முடியும் என்று. வெறும் அடித்தளத்தோடு மட்டுமே இருந்தால் அனைவரும் பார்க்க முடியாது. மேலே ஒரு அழகான கட்டடம் 4 அடுக்குகளிலோ எத்தனை அடுக்குகளோ கட்டினால்தான் அதனை பார்க்க முடியும், பார்ப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற கருத்தை நான் முன்வைக்கிறேன். அது மட்டுமா, நெடுநல் வாடை என்ற நக்கீரர் பாட்டை ஒரு 8 வரிகள் தான் இருக்கும். வையம் முழுதும் அதாவது நான் அதை எளிய முறையில் அதை சுட்டி காட்டி கூறல, மனப்பாடம் செய்ய முடியாது அப்படின்னு கூற வரல. இருந்தாலும் நம்ம அக்கால மரபிலக்கிய கவிதைகளை நம்ம பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிற நவீன இலக்கியத்தின் மூலமாக கவிதைகளும் கவிஞர்கள் எளிதாக முறையில மக்களை சென்று சேரும்படியா, மாணவர்களை சென்று சேரும்படியாக அமைத்திருக்கிறார்கள் தன்னுடைய கவிதை தொகுப்பினை என்று கூறுகிறேன். புதுமை பித்தன், அவருடைய புதுமை பித்தன் என்ற பெயர் அவருக்கு எப்படி வந்தது? சோ விருத்தாச்சலம் என்பதே அவருடைய இயற்பெயர். அவருடைய புனைப்பெயரை எழுதி பல சிறுகதைகளை மக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்கிறார். அதாவது அவர் வைத்துக் கொண்ட புனைப்பெயர் அவருக்கு மிகவும் பொருந்தும் என்பதை அவருடைய புனைப்பெயரின் படைப்புகளில் வந்த சிறுகதைகள் உணர்த்தி விடுகின்றன. அது மட்டுமா, வாய்ச்சொற்கள் என்ற ஜெயகாந்தன் அவர்களுடைய கதையில் எளிய முறையில் மக்கள் பேசிக்கொள்ளும் அளவிற்கு வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அக்காப்பியத்தை எடுத்து படிப்போம். என்னுடைய தமிழாசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்வார்கள், எதுவாக இருந்தாலும் தமிழ் ஆசிரியர் உள்ள நுழைஞ்சா என்ன பண்ணுவாங்க, முதல்ல பாடம் என்ன எடுக்க போறாங்கன்றத புக்கை எடுன்னு ஒரு 2 தடவை சொல்லுவாங்க. 2 தடவை சொன்னதுக்கு அப்புறம் அவன் எடுக்கல, எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான்னும் போது புக்கை எடுத்து தொடடா, புக்கை எடுறான்னதுக்கு அப்புறம் எடுத்து படிக்கும் பொழுது அந்த தலைப்பானது ஒரு எளிய முறையில் இருக்கும் பொழுது மக்களை எளிதில் கவர்கின்றது, மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்கின்றது. அவ்வகையில் வாய்ச்சொற்கள் என்ற பாடத்தை எங்கள் வகுப்பில் நடத்துகின்ற பொழுது அதில் குறிப்பிடப்பட்டிருந்த எழுத்துக்களானது எங்களுக்கு எளிய முறையில் புரிந்தது. அதாவது அந்த காலத்திற்கே எழுதப்பட்ட சொல்லப்பட்ட காலத்திற்கே சென்று அதனை எங்களால் எளிதாக புரிந்து கொண்டு அதில் கூறப்பட்டிருந்த கருத்துக்களை எங்களால் உட்கொள்ள முடிந்தது என்பதை நாங்கள் எடுத்து கூறுகிறோம். அவ்வகையில் நவீன இலக்கியம் இக்காலத்தில் நாம் சொல்வோம் ஸ்பூன் ஃபீடிங், அப்படியே இவனுக்கு நம்ம சொன்னா புரியாது சார், இவ்வளவு தூரம் பாடமும் நடத்துறீங்க, அந்த கொஸ்டினையும் என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க ஈஸியா பார்த்துப்போம், ஆன்சரும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களே இது பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே எளிய முறையின்ற ஒரு வார்த்தையை நாம் முன்வைத்து நவீன இலக்கியம் மக்களை எளிய முறையில் சென்று சேருகிறது. எளிமையை மட்டுமே விரும்புகின்ற இக்கால மக்களுக்கு தமிழை எளிதாக கொண்டு சேர்க்கிறது நவீன இலக்கியமே, தமிழை வளர்ப்பது நவீன இலக்கியமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.